வெல்கம் டு மதுஷினி இன்ஃபர்மேஷன் சேனல். மதுஷினி இன்ஃபர்மேஷன் சேனலில் நாம் இன்னைக்கு ஒரு பழமொழியோடைய உண்மையான அர்த்தத்தை தான் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னைக்கு புலி பசித்தாலும் புல்லை தின்னாது அப்படிங்கிற பழமொழிக்கான உண்மையான அர்த்தத்தை தான் நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இப்படி ஒரு பழமொழியே முதல்ல கிடையாதுங்க. புலி பசித்தாலும் புல்லை தின்னாது அப்படிங்கிற ஒரு பழமொழியே முதல்ல கிடையாது. இதோடைய உண்மையான பழமொழி என்ன தெரியுமா? புலி பசித்தாலும் பிள்ளையை தின்னாது. அதுதான் உண்மையான பழமொழி. இந்த மாதிரி நாய், நரி, சிங்கம் இந்த மாதிரி நிறைய விலங்குகள் அதோடைய முதல் குட்டியை சாப்பிட்ருமா. இதுதான் நிறைய பெரியவங்க இதை ஒரு மருந்துன்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் இந்த புலி அப்படி கிடையாதுங்க. எவ்வளோ பசி இருந்தாலும் சரி அதோடைய பிள்ளையை அது சாப்பிடவே சாப்பிடாதான். அதனால தான் இதை சொல்கிற விதமாக புலி பசித்தாலும் பிள்ளையை தின்னாது அப்படிங்கிற ஒரு பழமொழியை எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அது நாளடைவில் புலி பசித்தாலும் புள்ளையை தின்னாது அப்படிங்கிறது மாறி இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா புலி பசித்தாலும் புல்லை தின்னாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி தோணும், என்ன தெரியுமா? புலி பசித்தாலும் புல்லை தின்னாது, இதுவும் ஒரு கரெக்டான பழமொழி தானே. என்னதான் புலிக்கு பசித்தாலும் அது ஒரு மற்ற விலங்கை வேட்டையாடி சாப்பிடுமே தவிர புல்லையெல்லாம் சாப்பிடாதுல, இதுவும் கரெக்டான பழமொழி தான் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் அது அப்படி கிடையாதுங்க. அதாவது புலி புல்லையும் சாப்பிடும். எப்போ அப்படின்னா இந்த நாய் போன்ற விலங்குகள் என்ன பண்ணுன்னா அதோடைய வயிற்றை சுத்தம் செய்யறதுக்காக ஒரு சில மாதங்களுக்கு ஒரு முறை புல்லை சாப்பிட்டு அதோட வயிற்றை அது சுத்தம் செய்யும். அதே மாதிரி தான் புலியும் அதோடைய வயிற்றை சுத்தம் செய்யறதுக்காக ஒரு சில மாதங்களுக்கு ஒரு தடவை அது புல்லை சாப்பிட்டு அதோடைய வயிற்றையும் சுத்தம் செய்து கொள்ளும். ஸோ அதனால புலி புல்லையும் சாப்பிடத்தான் செய்யும். இப்போ உங்களுக்கு எல்லா டவுட்டுமே கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பழமொழிக்கான உண்மையான அர்த்தத்தை நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்த வீடியோ எந்த பழமொழியை பற்றின வீடியோ நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.